18 வயசில் எங்கள் அக்கா பிறந்தாச்சு. அப்போது எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காங்க. அப்பா சம்பாதிக்கணும் அங்கே இருக்காரு. குழந்தை பிறந்த போது தான் அம்மாவுக்கு தெரியும் அக்காவுக்கு டவுன் சிண்ட்ரோம். ஒன்றும் பண்ண முடியாது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், 18 வயசில் ஃபஸ்ட் இயரில் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக ஆரோக்கியமாக நிற்கக்கூடிய நான் யோசிச்சு பார்க்குறேன், 18 வயசில் கையில் அந்த குழந்தைய வச்சுட்டு எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பா, எங்கெல்லாம் ஓடி இருப்பா. அதுவும் மொழி தெரியாத ஒரு ஊர், உறவினர்கள் இல்லாத ஒரு ஊர், நட்பு இல்லாத ஒரு ஊர், தொழில் ரீதியாக அப்பா போய் அங்கே இருந்தே ஆகணும், இந்த குழந்தைய அம்மா வளர்த்தே ஆகணும் அப்படின்னு. அம்மாவுக்கு உளவியல் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. சாதாரணமான ஒரு பெண்ணாக வீட்டில் இருந்தபோது பிடிச்ச கல்யாணம் பண்ணியாச்சு. கிடைச்சிருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த குழந்தை இந்த மாதிரி. அப்போ எங்கள் அம்மா முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டி பற்றி மேடம் சொன்ன அதுவே தான்.